தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். மஞ்சள் வெயில் மாலையிலே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மஞ்சள் வெயில் மாலையில் ஒரு லைட் ஹார்ட்டடான விஷயத்த உங்கள்கிட்ட பேசலான்னு பார்க்குறேன். அதாவது சீமான் அவர்கள் வாய் நிறைய தம்பி தம்பி தம்பி, எப்போ வேணா அவன் அரசியலுக்கு வரலாம், அவன் வந்து வரணும், வந்து மக்கள் சேவையை செய்யணும், ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பை வச்சிருந்தார் சீமான் விஜய் அவர்கள் மேலே. அது எப்படி இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ரியாக மாறிச்சுங்கிற ஒரு ஃபுல் டைம்ல என்ன நம்ம பார்ப்போம். முதல்ல அப்படி சொல்லி வந்தவர் என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னா, உண்மையிலேயே வந்து அவர் இது வரைக்கும் எடுத்து வைத்த அரசியலை வந்து படத்தில் பேசி வந்த விஜய் நீங்கள் படத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது. ஒரு விஷயத்துக்கு கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க தொண்டர்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் மக்கள் பிரச்சனையை வந்து படத்தில் பேசணும். விஜயகாந்த் அப்படி தான் பேசினாரு, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார். எல்லா நடிகருமே வந்து மக்களை ரெப்ரசென்ட் பண்ணும்போது தான் அவன் வந்து என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க நம்பும் போது ஒரு ஸ்ட்ரைக் காட்டுறதுலேருந்து, ஒவ்வொரு சீன் வைக்கிறதுலேருந்து, ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் வந்து படமாக மாற்றுவாங்க. முதல்ல அவங்க கஷ்டப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அப்போ விஜய் வந்து அதை நடிச்சு காமிச்சது வந்து அந்த இயக்குனரோட கதை, அது வந்து இயக்குனரோட வழி. இப்போ மாரி செல்வராஜ்லாம் எடுக்கல அந்த மாதிரி. அப்போது அது அவர் அரசியல் விஜய் அந்த மாதிரி தான் அரசியல் பண்ணுவார் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாரு போல. அதனால அந்த எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்துட்டு அவர் வந்து கடைசியாக அவரோட எதிர்பார்ப்பு எப்போ உடஞ்சிருக்கும் அப்படின்னா, அந்த கார் டிரைவ் போகும்போது ஈசிஆரில் இதெல்லாம் நியூஸாக வந்தது. நான் வந்து உங்களுக்கு ஒரு நினைவு விட்டுறேன், அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா புரியும் எப்படி ட்ராவல் ஆகி வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அவர் வந்து இந்த மாதிரி கூட்டணி போயிடலாம், அதிமுக கூட கூட்டணி போயிடலாம், வாங்க அந்த அடுத்த பவர் வந்து உதயநிதிக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதாக அடுத்து சீமான் அவர்கள் வந்து வெளியே சொல்கிறாரு. அதுக்கு விஜய் தரப்புலேருந்து எந்த ஒரு மறுப்பும் வரல, அந்த மாதிரிலாம் பேசலை அப்படிங்கிறது செகண்ட் லெவல் லீடர்ஸாக யாரும் சொல்லியிருக்கலாம். அங்கேருந்து விஜய் அவர்கள் பக்கத்துலேருந்து மறுப்பு வரவே இல்லை. பல பேர் வந்து சொல்கிறாங்க இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த டைமில். அது வந்து நிறைய பொதுவெளியில் பேசுகிற பல பத்திரிகையாளர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க, பல ஊடகங்கள் அதை பதிவு செய்து. அப்போது அதை தெரிஞ்சுக்கிட்ட போதே அவருக்கு வந்து என்னென்னா, அப்படி ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் போல். அப்போது இந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறதுக்கு வர்றாருங்கிறத அப்போ புரிஞ்சுக்கிறாரு. அப்போவே அவருக்கு வந்து சரி இல்லை, ஆனால் வரட்டும், ஏன்னா அது வந்து வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அவர் வந்து முதல் மேடையிலேயே வந்து என்ன பேசுகிறாரு, விக்ரவாண்டி மாநாடு போட்டார்ல, அங்கே தான் அவரோட அந்த பெரியார் கொள்கை தலைவர்னு அறிவித்ததும், திருப்பியும் இவங்க பேசின அரசியலை எடுத்துகிட்டு வர்றதும், பெர்ஃபார்மன்ஸை விட்டுருங்க, அது வந்து அவர் எப்படியோ அதை பிளான் பண்ணியிருப்பார். பட் சொன்ன விஷயத்தோட அந்த ஹோல்சமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் திருப்பியும் திராவிடம் தமிழ் தேசியங்கிறத குழப்புறாருல, அது கொள்கை ரீதியாக அவருக்கு வந்து இந்த தமிழ் தேசியங்கிற கொள்கையோ தான் அடிநாதமே நாம் தமிழர் கட்சிக்கு. அப்போ அதை வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி, எதை தகர்த்து வந்தாரோ அதையே வந்து திருப்பி தூக்கி பிடிக்கும் போது அவருக்கு அந்த இடத்துல முதல் முரண் வருது. அது வந்து ஒரு கொள்கை முரண். அதே மாதிரி அந்த மேடலில் வந்து அது வரைக்கும் பாசம் காட்டின ஒரு தம்பி, அது வரைக்கும் வந்து ரொம்ப அன்பா, இப்போ நீங்கள் இப்போ அண்மையில் வந்து வீடியோவில் அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நேரில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேசிட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களில் வந்து ஒரு கோஇன்சிடென்ஷியல் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் போய் நேர்மாறாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சீமான் அவர்களுக்கும் அதிர்ச்சி கொடுத்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல தான் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. கொள்கை சமரசம் பண்ணிட்டாரு. இது ஏன் நீங்கள் வந்து நாளை பின்ன என்ன கேட்கலாம் அப்படின்னா, இப்போலாம் கேட்குறாங்கல்ல, இப்போ நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, அப்போ ஒருத்தர் விஜய் அதை எதிர்க்கிறாரு, விஜய் வந்து இந்த நாம் தமிழ் தேசியம் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வரலாறு கேட்டுறக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் யாருமே பேசுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அப்போ நம்ம கேட்டிருக்கோம், அது வந்து தவறு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ கூட தமிழ் ஜிஎன்ஏ ஓல்டஸ்ட் டிஎன்ஏ வந்து மதுரையில் 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாலன்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து அந்த இல்லை தமிழ் திராவிடங்கிறதுல அதை வந்து விட்டு கொடுக்க அவர் தயாராக இல்லை. ஏன்னா அந்த கொள்கை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிட்டார். அப்போ இது வரைக்கும் அந்த கொள்கைக்காக பாடுபட்டவங்க எல்லாருமே அந்த கொள்கையோடு தான் நிற்பாங்க. தமிழ் மீது பற்றுள்ளவர்களும் தமிழ் மீது அந்த தொடர்பு ஆதியின் தொடர்பு தமிழ், அதை வந்து அது கூட நிற்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சின்னு அந்த 8.5 விழுக்காடு வாக்கில் அந்த கோர் வாக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஓட்ஸு. அது போகிறதுக்கு
வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? அந்த அந்த வாக்கு, அந்த டெடிக்கேட்டட் ஓட்ஸ் வந்து இன்னும் எத்தனை ஓட்ஸ் உள்ளே கொண்டு வருது, எவ்வளோ தூரம் பேசுதுங்கிறது தான் மேட்ரு. அப்போ அந்த இடத்துல கொள்கை முரண் ஏற்படுது. விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் கொள்கை முரண் ஏற்படுது. கொள்கை முரண் ஏற்பட்டு விமர்சித்து வரும்போது ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளை எடுத்து பேசாத ஊடகங்கள்லாம் இப்போ எடுத்து பேசுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அவர் பார்க்குறாரு, நம்ம வந்து அவர் விஜய் விமர்சித்தா இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க, திமுக விமர்சித்தா யாருமே பேசுறது இல்லை, சீமான் அவர்கள்னு ஒரு தலைவர் இருக்கிற மாதிரியும் அவர் இந்த அளவுக்கு பல விஷயங்கள் அவர், அதாவது இந்த 15 வருட காலங்களில் நீங்கள் சீமான் அவர்கள் அந்த தனிப்பட்ட மனிதனை விட்டுருங்க, நான் அவர் எடுத்து வைக்கிற அரசியலை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். சீமானுங்கிற ஒரு தாங்கி நிற்கக்கூடிய அரசியல், அவர் தனிப்பட்டவர், அவர் வந்து என்னென்ன, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அரசியல் லாபியில் ஈடுபடுறாரு, இந்த பக்கம் பேசுகிறாரு, அந்த பக்கம் பேசுகிறாரு, ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாரு, அது இதெல்லாம் எல்லாமே சொல்கிறவங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதியோட கிரெடிபிலிட்டியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மக்கள்கிட்ட பொது மேடையில் வந்து நின்று ஒரு சொல்கிற அரசியல் தலைவர், நான் இந்த தேர்தலில் இதை தான் பண்ண போகிறேன், இந்த இவங்க வேட்டு நான் வந்து கொள்கை சமரசம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு தலைவர் வந்து அவர் அதை செய்கிறாரா, ஒவ்வொரு அரசியல் களத்துலேயும் அதை பின்பற்றுறாரா, இல்லை சமரசத்துக்கு போயிட்டுறாரா அப்படிங்கிறது தானே கேள்வி. அதுதானே உன்னோட நம்பிக்கை. அப்புறம் என்ன கேட்குறேன், நீங்கள் சீமான் சரியில்லைன்னு சொல்கிற யாருமே நீங்கள் வரமாட்டீங்க. அதாவது நீங்கள் சீமான் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அந்த தனிப்பட்ட இண்டிவிஜுவல், நீங்கள் அதை அரசியலாக பார்க்காம அந்த தனிப்பட்ட அதை தாங்கி நிற்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவலுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா, அவரோட லீடர்ஷிப்பை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்களா, அவருக்கு கிரெடிபிளான ஆள் இல்லைன்னு நீங்கள் பர்சனல் டாக் போகிறீங்கன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, உங்களால் இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தோட உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு இந்த அரசியலை தாங்கி களத்தில் நிற்க முடியுமாங்கிறது தான் என்னோட கேள்வி. அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்போ அதை செய்கிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நீங்கள் அந்த அரசியலை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ஒரு மனிதன், அந்த மனிதனை நீங்கள் வந்து லெட் டவுன் பண்ணுறது உங்களுக்கு இதே கிடையாது. ஏன்னா அந்த கொள்கை சார்ந்து நிற்கக்கூடிய எல்லாருமே அந்த கொள்கை பின்னால் நிற்பான். அந்த கொள்கையை தாங்கிட்டு அது ஒரு தொடர்ச்சி தான், பல தலைமுறையாக ஒரு கெடுதலேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு பல தலைமுறையாகும். அதுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கவங்க தான் அதில் நிற்க முடியும். அதில் இப்போ சிலவங்க பணத்தை கொட்டி நிற்பாங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க பணத்தை கொட்டி நிற்பாங்க, மற்றவங்க வந்து அவங்களோட திறமையை கொட்டி நிற்பாங்க, அவங்களோட உழைப்பை கொட்டி நிற்பாங்க, அவங்களோட நிறைய விஷயங்கள் நிறைய வழியில் சிந்தனையை கொட்டி நிற்பாங்க, பேச்சுக்களை கொட்டி நிற்பாங்க. அப்போ நிறைய விஷயங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கட்சி வளர்ந்து வருதுங்கிறது தான் என்னோட பார்வை. அப்போது இந்த இடத்துல என்ன நினைக்கிறாரு அவருக்கு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஊரில் நீங்கள் உங்களுக்கு தண்ணி கண்டாமினேட் ஆகும்போது, இல்லை வந்து நீங்கள் அது உங்கள் குழந்தை, அதாவது நீங்கள் ஏன் இந்த ஜென்ரேஷன், இந்த 30 to 40 வயசு வரைக்கும் ஏன் வந்து எல்லாரும் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அப்படியே அதை ஓகே அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் வளர்ந்து வர்ற கட்சிங்கும் போது அவங்களோட மென்டாலிட்டி அங்கே டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு கரப்டிவ் சொசைட்டியின் விக்டிம்ஸ் இந்த ஏஜ் குரூப் தான், இந்த ஜென்ரேஷன் தான். அதனால தான் வந்து அவங்க வந்து வர்றாங்க திருப்பி. ஐயோ நம்ம குழந்தை பெற்றுட்டோம், அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது, அதாவது நம்ம சாப்பிடும்போது எதுவுமே தெரியல, அந்த ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கும்போது இதை கொடுக்கலாமா, அதை கொடுக்கலாமா, இது சரியில்லையே, அது சரியில்லையே, ஏன் சரியில்லை அப்படி போக திருப்பி தேடி போகிறோம், சுத்தமான பொருட்களை தேடி போகிறோம். அப்புறம் ஏன் இதெல்லாம் மாசுபட்டுருக்கு, இதெல்லாம் ஏன் ஒழுங்காக இல்லைன்ற கேள்வி வருது, ஏன் ரசாயன உரம் போடுறாங்கன்ற கேள்வி வருது, அதுக்கப்புறம் ஏன் புகையை சுவாசிக்கிறோன்ற குழந்தைய வந்து அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுமா, அந்த மாதிரி வருது. அப்போ அது வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், மாடரேஷன் வேணும்னு நினச்சி வர்றோம்ல. அப்போ வந்து ஒரு மாடரேஷன் வேணும். எப்படியும் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா எல்லாரும் காலியாகிறது தான். அந்த எவல்யூஷன்லாம் நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஒரு ஏன்ட ஒருத்தர் சொன்னார், நம்மளாம் லைக் வெறும் பாக்டீரியா அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சர்வைவல் தான் எல்லாத்தையுமே ஒரு எளிதாக்கக்கூடிய சர்வைவல் தான். அந்த சர்வைவலுக்காக தான் பாலிடிக்ஸும். அதனால் பாலிடிக்ஸ் இஸ் அ சர்வைவல் கேம், அதை புரிஞ்சுக்கணும். அப்போது இது சீமான் மட்டும் அல்ல, இந்த அரசியல் பின்னாடி பல சிந்தனைகள் இருக்குது. இதை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய பல மூளைகள் செயல்படும். அது ஒரு மிஷினரி மாதிரி செயல்பட்டு ஒரு இயக்கம் மாதிரி போயிட்டே இருக்கும். நான் இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல நீங்கள் இந்த கரூர் சம்பவங்கிறது கடைசி இங்கே வரைக்கும் வந்துடும். நீங்கள் எங்கள் கொள்கை முரண், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேடையில அவர் விமர்சிச்சுட்டு வராரு. சீமா நான் கத்தி பேச மாட்டேன்றாரு. நிறைய இடத்துல அப்படியே ஊமை குத்திட்டு போகிறாரு விஜய். அப்போது தொடர்ச்சியாக சிக்னல் கொடுத்துட்டே இருக்காரு, இல்லை உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கொடுத்துட்டே இருக்காரு. எழுதி கொடுக்குறவரா இல்லை இவரா, அது நிச்சயமாக அதை நான் அந்த இடத்துல கண்டிப்பாக விஜய் அந்த அளவுக்கு நான் குறைச்சி இட போடலை. என்னதான் எழுதி கொடுத்தாலும் அதை ஓகே அவர் அப்ரூவ் ஆனால் தான் அவர் பேசுவார். ஆனால் என்னென்னா நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய்கிட்ட அதாவது இது என்னோட சந்தேகம் தான், இப்படி இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. நான் இந்த கேள்வி எழுப்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பெரும் பணம் வைத்திருக்கோம் எல்லாருமே அந்த வாழ்க்கையை எளிதாக்கிக்கணும்னு தான் நினைப்பாங்க.
அப்போ எல்லாத்துக்குமே ஒரு மேனேஜர்ஸ் இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு மேனேஜ்மெண்ட், எல்லாத்துக்குமே புஷியான லைக் ஒரு பர்சனல் செக்ரட்டரி. என்கிட்ட கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், எனக்கு ஒருத்தர் வேணும், எல்லாமே செஞ்சுக்க, நான் எக்ஸிஸ்ட் மட்டும் ஆகணும், மற்றபடி என் வேலை எல்லாம் இன்னொருத்தர் செய்யணும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கணும், அதான் ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அப்படி எல்லாத்துக்கும் ஒரு மேனேஜர்ஸ் வைக்கக்கூடிய ஆளாக தான் நிச்சயமாக அவர் ஒரு பிஸி பர்சன். அவரோட மணிக்கணக்குகளுக்கு கோடிகளின் விலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, மணித்துளிகளுக்கு. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆள் இருந்திருக்கும், அவர் வந்து அதுக்கே பழகி இருப்பார். அப்போ வந்து அரசியலுங்கிறது போது அவருக்கு வந்து அவரே இறங்கி எல்லாம் செய்கிற அளவுக்கு முன் வர்றாரா, இல்லை அதுக்கு தான் 2-3 டேரக்டர்ஸை வச்சு அவங்கள்ட்ட எல்லாம் பொறுப்பு ஐடி ஒருத்தட்ட கொடுத்துருக்காரு, சிடி நிர்மல்குமார்கிட்ட, அந்த மாதிரி இவர்கிட்ட நீங்கள் ஆதவ் அர்ஜுனா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறாங்க. ஏதோ அவங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க, அதாவது இந்த நியூ ஜென் பாலிடிக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயம் மட்டும் சரியாக ஒர்க் அவுட் ஆகுது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சரியாக ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க டிஎம்கே பயன்படுத்தியிருக்காங்கன்றதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா விஜய் மாதிரி ஒரு ஆள் சொல்லும்போது எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. நீங்கள் டிஎம்கே டார்னிஷ் பண்ண முடியும், ஆனால் அதை விஜயால் அறுவடை பண்ண முடியுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேங்க? விஜயால் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மேலே கடுமையான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்க முடியும். அவர் இப்போ இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இந்த கரூர் சம்பவத்தில் வந்து ஆக்சுவலாக அரசியல் பண்ணுறது வந்து விஜய் தான். என்ன அவர் அந்த நீங்கள் கடைசியாக சீமான் எங்கே அவர்கிட்ட வந்து தெரிக்கிறாரு அப்படின்னா, கடைசியாக எங்கே புழக்கிறாரு, இப்போ இருக்கிற நிலைமை, இப்போ இருக்கிற ஹீட்டட் சிச்சுவேஷனுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த வீடியோ தான். தட்ஸ் எ ட்ரிகர். இப்போது நீ இவ்வளோ நாள் அவரை வந்து ஒவ்வொரு இடத்துலையா குத்திட்டு வந்தீங்க, விஜய் வந்தார், அதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ணாரு, கூட்டத்தெல்லாம் கூட்டுறாரு, சீமானப்போ அவரும் பார்க்குறாரு, எல்லாம் பேசிட்டே வராரு, ஒவ்வொரு இடத்துலையும் சாத்தியமில்லாத பேச மாட்டேன்றாரு, அப்படியே அவர் டெம்போவை ஏற்றி கொண்டு வராரு. கொண்டு வந்து கடைசி கரூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தவுடனே தம்பின்னு போய் நிற்கிறாரு. அது உண்மையான ஒரு ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்துருச்சே, பல உயிர்களை கொடுத்துட்டுமே, இப்போ பிஞ்சு பிள்ளைகள்லாம் இப்போ எதுக்கு போய் செத்தம் தெரியாமல் போய் செத்த பிள்ளைகள்லாம் இருக்கே, வயிற்றுக்குள்ள செத்த பிள்ளைகள்லாம் இருக்கே அப்படிங்கிற ஒரு பயங்கர ஒரு உருக்கத்தோட ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு போய் அவன் எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டிருப்பாரு தம்பி விஜய் அப்படின்னு போய் நின்னா, அவர் நீங்கள் போடுற வீடியோவில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவான ஒரு தலைவர்களின் பேரை கூட சொல்லலை, அது ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் நீங்கள் சிஎம் சார்னு திருப்பி அந்த இடத்துல பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. மக்கள்கிட்ட நீங்கள் வந்து அந்த துயர சம்பவத்துக்கு உண்டான உங்கள்கிட்ட ஒரு உருக்கமான ஒரு இது வரல. அதை நீங்கள் வீடியோவில் அது வந்து அது சரியாக படலை. அது வந்து எல்லாருக்குமே ஒரு த்ரோ ஆஃப் அந்த பாயிண்ட், அதுதான் டிப்பிங் பாயிண்ட்டு சீமான் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் தான் சாட்டை துரைமுருகன் அண்ட் இவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து இப்போ விஜய் ஏதாவது ஒரு ஃப்ரண்ட் எடுத்துட்டார், இப்போ இந்த பக்கம் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டார், இதை ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட்டாக காட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி போயிட்டாருன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கணும் முதல்ல, சரியா? அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கணும், யாருக்கு என்னன்னு பார்க்கணும். இந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுவார், நீங்கள் இவங்களை இப்போ பிஜேபியை வந்து அவங்களோட நம்பர் ஆஃப் சீட்ஸஸ் இருக்கிறதுக்காக விஜயை பெருசுப்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்கெயின் பண்ணுவாங்க. அப்படி தான் இவங்களுக்கு இப்போ ஒரு எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு பார்கெனிங் வேல்யூ கூடியிருக்கு உங்களுக்கு, அதுதான் நடந்திருக்கு pretty much. அப்போது இப்போ விஜய் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா சீமான் அவர்களுக்கு ரொம்ப சுலபம் 2 பேரையும் அடிக்கிறதுல. நீங்கள் விஜய் அடித்தாலே போதும். விஜய் எந்த இடத்துல இப்போ விஜய் அடிச்சுட்டே இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக நெகட்டிவ் ஃபேக்டர் தமிழ்நாட்டில் இனிமேல் பிஜேபி கிடையாது, விஜய் தான். விஜய் எங்கே போனாலும் விளங்காதுங்கிற மாதிரி அவர் அடிக்க ஆரம்பித்து அவர் ஒரு சந்தர்ப்பவாதி சுயநலவாதின்னு வச்சுன்னா விஜய் மேலே ஒரு கெட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்னா எந்த ஒரு கட்சியும் அவர் கூட கூட்டணி வச்சு அந்த கட்சி தோற்றுரும், வரமாட்டாங்க. இது ஒரு பழிசொல் மேலே விழுந்துருச்சு, மக்கள் ஒரு கொலகாரம் அதை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறான் இது அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஆணையம் போட்டிருக்காங்க, பல ஆதாரங்களை நிரூபிக்க முடியும். அப்படிங்கும்போது அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, சந்தர்ப்பவாதம் எடுத்தாரு. இப்போவே வந்து அப்படி தான் டிஎம்கே நிறைய செட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் டிஎம்கே பயந்தது உண்மைதான், எப்போ ஒரு சம்பவம் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாப்ல அது கவர்மெண்ட் நோஸ், இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது சயின்ஸு. இப்படி ஒரு கூட்டம் கூடி தொடர்ந்து ஒரு கட்டுக்கடங்காமல் கூட்டம் கூடி வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பை சயின்ஸ் அது வந்து நடக்கும், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கு அவங்க வெயிட் பண்ணிருந்தாங்க, அவ்வளோதான். செம்மையாக அந்த கொஞ்சம் காலதாமதம் எவ்வளோ நாளாக எடுக்குங்கிறது தான் ஆயிருக்குது. இது வந்து ஒரு ஆன்டிசிபேட்டட் இன்சிடென்ட் தான், அதுக்கு விட்டுட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு நெருக்கடிகளும் கொடுத்துருப்பாங்க அவங்க. அது மேக்ஸிமம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் அந்த மாதிரி தான் பெர்மிஷன்ஸ் எல்லாம் மூவ் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க.
ஸோ அந்த மாதிரி நடந்து வந்த வேலையில் வந்து இந்த பக்கம் விஜய் வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் வந்து ஒரு அரசியல் மக்களுக்காக பண்ணவரேன்னு வந்து அந்த இடத்துல உருகி வந்து மக்கள்கிட்ட தார்மீக பொறுப்பு ஏற்றிருக்கணும். அந்த மாதிரி அப்போ அங்கேயே அவர் ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் வந்து பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறாரு. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் விஜய் ஆஃப்டர் சச் அ மேசிவ் ஸ்டாம்பிங். பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பார்ட்டிலையும் இந்த மாதிரி பார்ட்டி ஈவெண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு இது நடந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது விஜய் மார்க் இன் ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, 40 பேர் செத்து போயிட்டாங்கன்றதுல வந்து இந்திய அரசியல் வரலாறுல ஒரு கரும்புள்ளி ஒரு நாள். நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இது இன்னைக்கு இல்லை, பல தலைமுறைக்கு அடுத்து பேசுகிறோம். இது வந்து டெக்ஸ்ட் புக்ஸில் கூட வந்துடும். இந்த மாதிரி இதை ஒரு கெட்ட எக்ஸாம்பிளாக மாற்றணும். விஜய் அவர்கள் ஒரு கெட்ட எக்ஸாம்பிளாக மாற்றணும். அவர் வந்து சினிமாவில் நடித்து வரும்போதே உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஓகே தொழிலுக்காக எல்லாம் செய்கிறீங்க, ஓகே, பட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டிங் யுவர் ஃபேன்ஸுங்கிற போது அவனை உலகம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் பாலை வந்து ஊற்ற வைக்கிறீங்க. அதை வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நார்சிசிஸ்ட் டெண்டன்சி. உங்கள் பதாகைக்கு பால் ஊற்றுறது அப்படிங்கும்போது, ஏற்கனவே கடவுளுக்கு பால் ஊற்றுறதே எனக்கு வந்து அதில் இது கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிஃபிக் மீனிங் இருக்குது. புத்தில் பால் ஊற்றுறது அந்த மாதிரிலாம் அதுக்கு எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் மீனிங் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒரு 15 வருஷமாக சீமான் அவர்கள் பேசி வந்த காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கோயில்களில் என்னென்ன நடக்குதுங்கிறதோட ஒரு அந்த சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் நிறைய சொல்லி வந்திருப்பார். நிறைய வாசிக்கிறார்ல, அதனால அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பார் உங்களுக்கு. இந்த 15 வருஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அவர் நிறைய பேசிட்டாரு, எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டாரு. காதில் விழலை, ரீச் ஆகலை. எனக்கு அவ்வளோ டாக்குமெண்டடாக இருக்குது. நீங்கள் திருப்பி போய் பார்க்கலாம். அந்த அரசியலில் தப்பு இருக்கான்னு பாருங்கள். அவரை விட்டுருங்க. அது எல்லாருமே ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துல பட்டு திருந்தி அந்த அடியை வாங்கி தான் ஒரு இடத்துக்கு வருவான். சாவு போகிற நேரத்துலலாம் அதனால எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, இப்போ இது கடைசி காலம் ஆயிடுச்சுங்க, இப்போ நல்லாட்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க லாஸ்ட் டேர்மில். இது அப்படி இல்லை, சீக்கிரமாக விழிச்சிக்கணும். நம்ம தான் ஃபஸ்ட்டு விக்டிம் ஆஃப் இந்த குளோபலைசேஷன். இதாகிறோம். நம்ம குழந்தைகளை பெற்று வரும்போது அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது, மண்ணிலேருந்து ரொம்ப விலகி வர்றோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்க வந்து நேர்மையான சிந்தனைகள். இப்போ இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இது எப்படி விஜய்க்கு எதிராகவும் டிஎம்கேக்கு எதிராகவும் ஆகும் அப்படின்னா, விஜய் ஒரு கரும்புள்ளியாக மாற்றியாச்சுன்னா டிஎம்கே ஏன் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது டிஎம்கே மேலே ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வரும். அதை வச்சு பயங்கரமாக ப்ளே பண்ணலாம். 2 பக்கம் அடிக்கலாம். விஜய் இந்த பக்கம் சேர்ந்துட்டாருன்னா அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.